வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் சோஷியல் கான்டெக்ஸ்டில் நம்மளோட பிஹேவியர் எந்த மாதிரி அளவில் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நம்மளோட பிஹேவியரை, நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். நம்ம எது போல் இருக்கிறோமோ, ஹவு இட் இஸ் டிசிசிவ்லி அண்ட் கலெக்டிவ்லி இம்ப்ரூவ்ஸ் அவர் பிஹேவியர் இந்த சோஷியல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். எந்த அளவுக்கு எந்த புத்தகங்கள்லாம், த புக் யூ ரீட் தட் டிஃபைன்ஸ், the people you interact that gives a picture, the more you entertain, the media you are attaching yourself, அதெல்லாமே நம்மளோட பர்சனாலிட்டி ட்ரெயிட்டை பாதிக்கும். பர்சனாலிட்டி ட்ரெயிட்னா என்ன? ஆளுமை திறன். அதுபோல் நம்ம யாரோட பழகிறோம், இதில் ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ ஷல் டெல் யூ வாட் யூ ஆர் அப்படின்னு. எனக்கு இவாள்லாம் ஃப்ரெண்டு, இவங்களெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால், யாரை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் யாரோட பழகிறங்களோ அதுபோல் குணாதிசயங்கள், அவங்களோட குணாதிசயங்கள் நம்மளுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சில சமயம் சில மேனரிசம்லாம் கூட நம்ம அதுபோல் என்ன பண்ணுவோம், வி வாண்ட் டு ஐடென்டிஃபை அவர் செல்ஃப். முதல்ல முக்கியமான விஷயம், உளவியல் அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்லணும்னு கேட்டால், மேன் இஸ் எ சோஷியல் அனிமல் அப்படி தான் நினைக்கிறோம். அப்படி தான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஒரு உறுதிப்படுத்துவாங்க. அதை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்பொழுது உறுதிப்படுத்துறது எப்படி, மேன் இஸ் எ சோஷியல் அனிமல்னு சொன்னால், அவங்க யாரோட பழகிறாங்களோ, அனிமல் என்ன சொன்னால் சில சமயம் ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஃபாலோ பண்ணோம், சில சமயம் அதை ஃபாலோ பண்ணோம், அது தேவைன்னு நினச்சி பண்ணோம். ஆனால் அது அனிமலுக்கு அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண தெரியுமா? ஒய் வி ஆர் ஃபாலோயிங் ஹிம், இஸ் தெர் எனி ரீசன் பிஹைண்ட் இட், இஸ் தெர் எனி காஸ் கம்மிங் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொன்னால், காஸ் அண்ட் எஃபெக்ட் பற்றிலாம் ஒரு மிருகத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம மனுஷனை பார்த்து, மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு சொன்னால், அவருடைய பழகிற விதம், எல்லாரோடையும் எல்லா மனிதர்களோடையும் சகஜமாக பழக வேண்டும். ஆனால் யாரோட நம்ம உள்ளுணர்வோடு பழகிறோமோ அந்த குணாதிசயங்கள் நம்மளுக்கும் அது வரும். இது நம்மளுக்கு வரும். நம்ம அதுபோல் நம்மளை தெரியாமையே, நம்மளை அறியாமையே நம்ம அந்த மேனரிசம்லாம் நம்மளோட நடை உடை பாவனையில், அன்றாட வாழ்வில் அதெல்லாம் நம்ம வெளிக்காட்டுறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. இது ஒரு சிறப்பானதான கொள்கைகளை உடையதாக இருந்துன்னு வைங்க, இது வரவேற்கத்தக்கது, எல்லாராலும் கொண்டாடப்படும், எல்லாராலும் என்ன பண்ணோம், மேன்மையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அக்ளைம் அது கூட கிடைக்கும். ஆனால் இப்போ இது பழகிற விதத்தில் சரியில்லைன்னு வைங்க, அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி அக்லோட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் இதே நேரத்தில் the book you read that modifies your behavior, the book you read does decisively improves your personality. அதில் அது பற்றி பேசும்பொழுது சென்ற பதிவில் சொன்னோம், திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு. திருக்குறள் படித்தா சிற்றினம் சேராமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அப்படின்னா என்ன, நம்ம யாரோட பழகணும், யாரோட பழகிறத தவிர்க்கணும், யாரோட பழகினா அதை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு. இதில் நம்ம ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் அடுத்த பதிவுலேருந்து இது போல் பழகிறதுக்கு உண்டானது சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் பற்றி தானே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னு வரும்போது எது போல் விஷயங்களை நம்ம தொடர்ந்து படிக்கணும், எதெல்லாம் நம்மளுக்கு நல்லது தரும், நன்மை பயக்கும் அப்படின்னு. சிற்றினம் சேராமை என்ன சொன்னான, ஒருத்தரோட குணாதிசயங்களுக்கு ஏற்பதான் அவனுடைய நடை உடை பாவனைகள் இருக்கும். இப்போ அதுதான் சொன்னோம், த பீப்புள் யூ ஆர் இன்டராக்ட், த என்விரான்மெண்ட் யூ என்ஜாய் அப்படின்னு சொல்கிறோம். எந்த என்விரான்மெண்ட்டுன்னு சொன்னால், சமுதாயத்தில் எதுபோல் ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம பழக முடியும் அப்படின்னு கேட்டால், எல்லாம் இனிமையாக இருக்கணும். அங்கே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் அண்ட் பிஹேவியர் இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருக்கணும். முதல்ல எது சரியோ அதை மட்டும் பண்ணுறதுக்கு மனம் இருக்கணும். நம்ம சேனல்லே அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். எது சரியோ அதை மட்டும் செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கலாம், எது சரியோ அதை மட்டும் ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கலாம். அதுக்கே நம்மளுக்கு ஒரு லைஃப் காணாது. சரி, நமக்கு தோணினதெல்லாம் சரியாக இருக்கவே முடியாது, எங்கேயுமே வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வீல் ஹேவ் டு டூ நவ் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம செய்ய துவங்கினா அதுக்கே நம்மளுக்கு ஒரு நாளில் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் செலவாகும். நிச்சயமாக ஒரு ஹோம் மேக்கர்னு வைங்க, அது ஒன்றும் தரக்குறைவான வேலையெல்லாம் கிடையாது. ஹோம் மேக்கர்னு சொன்னால் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் ஒன்று விடாமல் தவறு இல்லாமல், அவர் தவறு இல்லாமல் செய்கிறது வேற, சரியாக செய்யணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் செய்யணும். நம்மளுக்கு ஒரு 2-3 ஆஃப்ஸ்பிரிங் இருக்குதுன்னு வைங்க, வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால், இதுவே அந்த வார்த்தையை முன்னாடி சொன்ன சென்டென்ஸை நம்ம இரேஸ் பண்ணிடணும். 2-3 பசங்க இருக்குன்னு, இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் 2-3 கிடையாது. எல்லார் வீட்லேயும் 3ல் 2 போச்சுன்னா 1 ஒரு குழந்தை தான் இருக்குது. அது 1 பாயாக இருக்கும்,
இல்லாட்டி போனால் அது ஒரு கேர்ளாக தான் இருக்கும். அந்த கேர்ள்னு சொன்னால் அந்த குட்டி பசங்களுக்கு ஷேரிங் என்ற ஹேபிட் வராது. அது என்ன பண்ணும், அம்மாட்ட தான் கொடுத்து ஷேர் பண்ணிக்கணும், அப்பாட்ட தான் கொடுத்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த பிஹேவியரை வளர்த்து தரணும். என்ன சொன்னால் இது எல்லாமே என்ன ஆச்சு, இந்த வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கராக இருந்தால் கூட அவங்க வாட் இஸ் தட் த பர்சனாலிட்டி த ஷீ ஆர் ஹீ மேனேஜிங் அப்படின்னா அது அப்படியே ஒரு சரியான பாடமாக தன்னுடைய குழந்தைக்கு அமையும். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறதானா ஆட்டோமேட்டிக்காக வேறு என்ன மாற்று கருத்து இல்லாமல் நடக்கிறது. எல்லாருக்கும் பசங்களுக்கு என்ன நியூக்ளியர் ஃபேமிலி தான். அந்த நியூக்ளியர் ஃபேமிலிக்கு தாய் தகப்பன் தான் பிள்ளைங்களுக்கு ஒரு சரியான மாடல். இந்த தாய் தகப்பன் சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருந்தால் அது எல்லாருக்குமே அது ஏற்புடையதாக இருக்கும். அங்கே அவங்களுக்கு சௌரியமானதை மட்டும் சொல்ல துவங்குறாங்க அப்படின்னா அது ஒரு பிள்ளைங்களுக்கு அது புரிஞ்சிக்க முடியுமா முடியாதான்னு வரைச்சே பிள்ளைங்கள்ட்ட அங்கே கன்ஃப்ளிக்ட் இருக்கும். அதனால் how you are interacting, the personality traits which we are being exhibiting in the home front, the personality traits of the teacher in the classroom, அதெல்லாம் என்ன பண்ணும், பிள்ளைங்களை நல்லபடியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால் the book you read அப்படின்னு சொன்னோமே அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த பதிவுலேருந்து நிச்சயமாக பார்க்கலாம். ஒரு அதிகாரத்தில் சிலதெல்லாம் என்ன இருக்குது என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் நம்ம எப்படி பழக முடியும், அது நம்மளுக்கு இன்றைய ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் how it is useful அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா எந்த புத்தகங்கள் படித்தாலும் அது நமக்கு என்ன பண்ணும், நம்மளோட பர்சனாலிட்டியை பர்சனாலிட்டின்னு என்ன ஆளுமை திறன், த மாஸ்க் விச் வி ஆர் வேரிங் டு இன்டராக்ட் வித் பீப்புள் இன் த சோஷியல் கான்டெக்ஸ்ட் அப்படின்றது சிறப்பாக நம்மளால் அதை என்ன பண்ண முடியும், பயன்படுத்திக்க முடியும். அதனால் இது டிசசிவ்லி அதாவது தீர்மானமாக நம்மளோட பர்சனாலிட்டியை நம்மளோட லைஃப்பை அது மாடிஃபை பண்ணுறதுன்னு சொன்னால் அத்தகைய செய்திகளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதே நாம் வாழ்வியல் என்ன ஆதாரமாக வாழ்வியல் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன கொள்கைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.